അപ്പോൾ ഗൈസ് നമ്മളിപ്പോൾ ഉള്ളത് നേരം മധുരയിലട്ടോ. അതായത് CPM-ന്റെ പാർട്ടി കോൺഗ്രസ് ആ ഒരു പ്രോഗ്രാമിലാണ് നിൽക്കുന്നത്. അപ്പോൾ നമ്മുടെ മുജീബ് ഇവിടെ നിൽക്കുന്നുണ്ട്. ബാക്കി കാര്യങ്ങൾ മുജീബ് സംസാരിക്കും. പാർട്ടിയുടെ 24ാം പാർട്ടി കോൺഗ്രസ് മധുരയിൽ വെച്ച് നടക്കുന്നത് ഒരു ചരിത്ര സംഭവം തന്നെയാണ്. ചെങ്കടലായി മാറിയിരിക്കുകയാണ്. പാർട്ടിയുടെ 24ാം പാർട്ടി കോൺഗ്രസ് മധുരയിൽ വെച്ച് നടത്തുകയാണ്. ഇതൊരു ചരിത്ര സംഭവം തന്നെയാണ്. ആളുകളെ കൊണ്ട് വഴിയോരങ്ങളും റോഡുകളും നിറഞ്ഞു കവിഞ്ഞു പോയിക്കൊണ്ടിരിക്കുകയാണ്. ഇവിടെ മധുരയിലെ വിപ്ലവ പ്രസ്ഥാനത്തിൻ്റെ സമരഭൂമിക കൂടിയാണ്. മധുരയിൽ ഒട്ടേറെ രക്തസാക്ഷികൾ പാർട്ടിക്ക് ഉണ്ടായിട്ടുണ്ട്. സമര പോരാട്ടങ്ങൾക്ക് കമ്മ്യൂണിസ്റ്റ് പാർട്ടിയുടെ ചരിത്രത്തിൽ സമര പോരാട്ടങ്ങൾക്ക് നേതൃത്വം നൽകിയ ഇന്ത്യയിലെ ഒരു മണ്ണുകൂടിയാണ് മധുര. കേരളത്തിലെ കയ്യൂരും കരിവള്ളൂരും പുന്നപ്പുറയും വയലാറും പോലെ തമിഴ്നാട്ടിലെ മധുര സമരഭൂമികയിൽ ഇടം പിടിച്ചൊരു മണ്ണാണ്. ഈ പാർട്ടി കോൺഗ്രസ് ഇവിടുത്തെ ഇടതുപക്ഷ പ്രസ്ഥാനങ്ങൾക്ക് ആവേശവും ആഹ്ലാദവും നൽകുന്നതാണ്. സാധാരണ പ്രവർത്തകരെ കൊണ്ട് നിറഞ്ഞു കവിഞ്ഞിരിക്കുകയാണ് മധുര. മധുര ഒരു ചെങ്കടലായി മാറിയിരിക്കുകയാണ്. ഈ പ്രസ്ഥാനം ഇന്ത്യയിൽ അനിവാര്യമാണ് എന്നുള്ളത് മനസ്സിലാക്കിക്കൊണ്ട് വരുന്ന തലമുറ ഈ പ്രസ്ഥാനത്തിലേക്ക് കൂടുതൽ ആവേശവും പിന്തുണയും നൽകുമെന്നാണ് ഇതിൽ നിന്ന് നമുക്ക് മനസ്സിലാവുന്നത്. എല്ലാവിധ ആശംസകളും നേർന്നുകൊണ്ട് திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது. அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கு. என்னாச்சு இவங்க பாருங்க. இப்ப இவங்க வந்த பிறகு பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் திருடுறதுக்கே சட்டம் எப்படின்னு சட்டம் எல்லா சட்டமும் திருடுறதுக்கு தான் எப்படி திருடலான்னு വിശന്നിടുന്ന വയറിന്റെ ജാതി ഏത് കൂട്ടരെ തോട്ടമുണ്ട് ചിറപ്പുടനെ அந்த തോട്ടമുണ്ട് சிங்காரமயிலாட தோட்டமுண்டு உனக்கான மனக்கோவில் கொஞ்சமில்லை உனக்கான மனக்கோவில் கொஞ்சமில்லை அங்கு உருவாகும் அன்புக்கோ பஞ்சமில்லை இருபுறம் குன்ற ഇവരുടെ വാർത്ത நீ எந்த மாநாடு நீ என்ன ஆனா காசு கொடுக்காம எவ்வளவு வரமாட்டான். ஆனால் இங்குதான் உணர்வோடு ஒவ்வொரு தோழரும் வந்திருக்கிறார்கள். அதுதான் கம்யூனிஸ்டுகள், அதுதான் மார்க்சிஸ்டுகள். உனக்கு எதுக்கு கேட்டாலும் ஆடலாம். அங்க உள்ள காசை போட்டு என்ன பாருங்க, நீங்க எந்த கட்சி பட்டுவாடா பண்றதுலேயே பல பிரச்சனை இருக்கத்தான் செய்கிறது. எல்லாம்
மாநாட்டிலே அகில கட்டுப்பாட்டு குழுவுடைய தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிற ஆரம்பித்தோட ஜி ராமகிருஷ்ணன் அவர்களே, நிறைவாக இங்கு நன்றி கூறியிருக்கிற தோழர் ராமலிங்கம் அவர்களே, மதுரையில் செங்கோடன் கூறியிருக்கிறது என்று நிறுவனத்தக்க அளவுக்கு மதுரையிலே எங்கு பார்த்தாலும் செங்கொடி, சிவப்பு சட்டை, சிவப்பு தொட்டிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 24வது அகில இந்திய மாநாட்டினுடைய செந்தொண்டர் அணிவகுப்பு பேரணி, தேச நலன்காக்க போராடும் மாநாட்டினுடைய பேரணி வீரம் செறிந்த மதுரை மாநாடு ஏப்ரல் 2 முதல் 6 தேதிகளில் நடைபெற்றது. இந்திய நாட்டினுடைய மக்கள் சந்திக்கின்ற அடிப்படை பிரச்சனைகளை போராடுவதற்காக பல்வேறு வியூகங்களை வகுத்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய 24வது அகில இந்திய மாநாட்டினுடைய செந்தொண்டர் அணிவகுப்பு பேரணி நீதி வென்ற வாச்சாத்தியின்